மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு வழியா தேர்தல் திருவிழாலாம் முடிஞ்சிடுச்சு. எல்லா கட்சியினரும் பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு தேர்தல். இதற்கிடையில இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவங்கள பத்தி, சுவாரஸ்யமான சம்பவங்கள பத்தி சார்கிட்ட இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சைட்லேருந்து ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் எந்த ப்ரிடிக்ஷனும் நம்ம சைட்லேருந்து இல்ல. ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடாது. தேர்தல் போட்டா பி வரும், ப்ரிடிக்ஷன் போட்டால் ரிசன் வரும். ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடாது, சட்டவிரோதம் அது. மற்றும் பல விஷயங்களை இன்றைக்கி சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மெயினாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னையோட ஓராண்டு நிறைவடையுது. பகல்காம் அட்டாக் ரொம்ப கொடூரமான அட்டாக் பார்த்தோம். ஒரு கருப்பு புள்ளினே சொல்லலாம். அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்து ஓராண்டு என்று இன்னையோட ஓராண்டு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோடை சுற்றுலா சீசன். அதில் அந்த மாதிரி இடங்களுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ரொம்ப அற்புதமான இடம். பரந்த சமவெளி, காடுகளை ஒட்டி அமைஞ்சிருக்கும். ஆமாம். அதில் இந்த ஹனிமூன் போகிறவங்க, இந்த மாதிரி சுற்றுலா, இந்த பள்ளி விடுமுறை, இந்த மாதிரி பல இதுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு தான் அங்கே ரோப் காரு எல்லாமே இருக்குது. ஒரு ஜாலியான சந்தர்ப்பத்தில் திடீர்னு வந்த தீவிரவாதி எதிர்பாராத சிவிலியன்களை சுட்டு கொள்கிறாங்க, பொதுமக்களை. அதுதான் கொடுமை. ஒரு தீவிரவாதிகள் வராங்கன்னா இராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணுவாங்க, எல்லை பகுதியில் இராணுவ வீரர்கள் திருப்பி தாக்குவாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இல்லாட்டி குண்டு வைப்பாங்க. குண்டு வைக்கிறதுல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவாங்க. ஆனால் நேரடியாக சுட்டு கொன்னது, அது அப்பாவி நிராயுத பாணியாக இருக்கிற பொதுமக்களை சுட்டு கொன்றது கொடூரமான செயல். யாருமே அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எந்த நாடுமே கூட இந்த மாதிரி விவகாரங்களை செய்ய அனுமதிக்காத. வாரில் சிவிலியன்களை கொல்லக்கூடாதுன்றது தான் விதி. ஆனால் இந்த மாதிரி இவர்கள் இது வாரே கிடையாது. முதல்ல இந்த தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. அதில் ஒரு இராணுவ வீரர் தேனிலவுக்கு வந்தவர், அவரும் கொல்லப்படுறாங்க. மனைவி அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த காட்சி அது பெரிய அளவில் வைரல், மனசை உழுக்கு செல்லார். அது ஒன்று. அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி பதிவாச்சுன்னா, ஒருத்தர் ரோப் காரில் போகிறவர் எடுக்கும்போது அந்த காட்சிகள்லாம் சுடுற காட்சிகள் எல்லாமே பதிவாயிருக்கு. சவுண்டு கேட்டுட்டு இருந்தது, சுடுற சவுண்டு. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஏரியாவிலேயே இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு மலை பிரதேசத்தில் மக்கள் நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி இதில் இந்த குதிரை வச்சு அவர்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு குதிரை ஓட்டி பிழைப்பவர் செய்யதுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இவர்களை சுடுறவங்களை தடுக்கிறதுக்கு போய் அவரை சுட்டு கொண்டுருவாங்க. அவர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர், அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவரை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது. வயதான அம்மா, மனைவி, ஒரு பெண் குழந்தை. இந்த குடும்பமே அவரோட ஆண்மகனை இழந்துச்சு. அவங்களுடைய ஆதரவே இல்லாமல் போன ஒரு கதை நடந்தது. அந்த மாதிரி பல கொடுமையான கதைகள் இந்த பகல்மா தாக்குதலில் நம்ம பார்த்தோம். இந்த பகல்மா தாக்குதலுக்கு பிறகு பெரிய அளவில் நாடு முழுவதுமே ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. பலரும் கண்டனம் தெரிவித்தாங்க. உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவித்தது. இதற்கு நாங்கள் உடனடியாக பதில் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி உட்பட எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அதற்கான கூட்டங்கள் எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. உள்ளே பூந்து அடித்தாங்க. இதில் இந்த பகல்மா தாக்குதல் நடத்துனது யார் அப்படின்றது பார்த்தா, நீங்கள் அந்த பகல்மா அந்த குறிப்பிட்ட பிளேஸுக்கும் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த காடு இருக்கும், எல்லைப்பகுதி. ஆனால் ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இதுக்குமான தூரம் இருக்குது. அது எப்படி உள்ளேருந்து இங்கே அடித்தாங்க அப்படின்னு புத்திசாலித்தனமாலாம் பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பாகிஸ்தானியர்களா அப்படின்லாம் கேள்வி வச்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள். இதெல்லாம் ஒரு நாட்டில் மக்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படுற இடத்துல பாகிஸ்தான் தான் பண்ணுதுன்றது நிரூபணம் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி கேள்விலாம் வைக்கிறதுன்றது பாஜக ஆளுது, அதனால் நாங்கள் இந்த கேள்வி கேட்போன்ற மாதிரி பார்வை. இது மிக மோசமான ஒரு பார்வை. நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் இந்தியான்னு நிற்கணும், இந்திய இராணுவத்துக்கு துணையாக நிற்கணும், இந்தியாவுக்கு துணையாக நிற்கணும். அது எந்த கவர்மெண்ட் ஆண்டாலும் நாங்கள் இந்த இடத்துல இந்திய மக்களோடு நிற்கணும். ஆனால் அங்கேயும் இந்த திமுக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லாப நஷ்ட அரசியல் பேசுனதை பார்த்தோம். இவர்கள் இவர் பி. சிதம்பரம் ஒரு படி மேலே போய் அவர்கள் பாகிஸ்தானியர்களான்னு கேள்வி வச்சார். இது இந்தியாவுக்கு பெரிய சிக்கலை உருவாக்குற கேள்வி. ஏன்னா பார்லிமெண்ட்டில் முன்னாள் உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் உடைய தலைவர், அவர் இந்த கேள்வியை வைக்கிறாரு அப்படின்னு பாகிஸ்தான் நாளைக்கு ஐநா சபையில் எங்களே கிளைம் பண்ணலாம். பாருங்க, நாங்களாம் அனுப்பலைங்க, எப்பவுமே பாகிஸ்தான் அந்த வேலையை பண்ணுவோம். ஆமாம். இந்த மன்மோகன் சிங் காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு போனோன்னா நம்ம ஆதாரத்தெல்லாம் தட்டிக்கின்னு ஐநா சபைக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த பாருங்க இதெல்லாம் அவங்க துப்பாக்கி அது இதுன்னு. நாங்களாம் அடிக்கவே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இவங்க தாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனைங்க. அதில் நடந்ததை எங்களை இழுக்கிறாங்க. இப்படிலாம் தட்டி விடுவாங்க. இதுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் சப்போர்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததோ அடித்தா திருப்பி அடிப்போம். அந்த நிலை வந்து இந்தியா வந்து எப்போவுமே சமாதானத்தை விரும்புகிற நாடு. எம்ஜிஆர் மாதிரி முக்கா 3 அடி 2 அடி வாங்குவார். வேணாம் அப்படி இப்படின்னுவார். 3வது அடி அப்படி மடகி ஒன்று விழும். அந்த மாதிரி நாடு இந்தியா. அது இவர்களுக்கு ரொம்ப தொக்கா போயிடுச்சு. அதுவும் மன்மோகன் சிங் காங்கிரஸ் காலத்துலலாம் அவங்க லாவணி பாடியிருந்தாங்க. இவர்கள் ஒரு பெரிய வலுவான வெளியுறவுத்துறை, RAW, இந்த NSA, இந்த வலுவான ஒரு கட்டமைப்பை இவர்கள் வந்த உடனே ரெடி பண்ணாங்க. அது தோவலோ மற்றவர்களோ ஏதோ புதுசாலாம் வரல. அவர்கள் இதே கவர்மெண்ட்டில் இருந்தவங்க. ஆமாம், இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய கரெக்டான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அவர்கள் ஃப்ரீ ஹேண்டு இறங்கி செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த மும்பை தாக்குதல் 2001 இவர்கள் பாஜக பீரியட் நடந்தது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு வலுவான ஒரு இது கிடையாது. அதற்கு பிறகு இவர்கள் பீரியடில் நடந்த தாக்குதல் பல இதுக்கு வந்து நம்ம கெஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். இல்லை ஆதாரத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் அனுப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இவர்களுக்கும் எங்களுக்கும் தீவிரவாதிக்கும் தொடர்பே இல்லைன்னு இவங்க ஒரு உருட்டுவாங்க, அப்படியே பிடிச்சிட்டா. இதில் இதை பண்ணது எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தா லஷ்கர் ஜெய்ஷே முகமது. ஜெய்ஷே முகமது யாருதுன்னா அசார் மஹமூத். அசார் மஹமூத் யாருன்னா, நீங்கள் அந்த கந்தகார் ஃப்ளைட்டு கடத்தி அந்த படம்லாம் கூட வந்துருக்கும். அந்த கந்தகார் இது விமானத்தை கடத்தின தீவிரவாதிகள் இவனை விடுவிக்கணும்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க. அதை விடுவிச்ச பிறகு அவன் போய் பல சம்பவம் பண்ணுவான். அவன் போனவொன்னே ஒரு 10,000 பேர் கொண்ட இதில் பொதுக்கூட்டத்தில் பேசுவான். அவன் உருவாக்குன அமைப்பு தான் ஜெய்ஷே முகமது. அதுக்கு முன்னாடி லஷ்கர் தொய்பா அதெல்லாம் இருந்து அவன் ஒரு அமைப்பு உருவாக்குறான். இவர்களுக்கு எல்லாம் பணம் எப்படி கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறேன்னா உள்நாட்டில் அவனுக்கு நிதி மற்ற விஷயங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து பெரிய அளவில் இந்த இதில் வளர்ந்துட்டாங்க. ஜெய்ஷே முகமது இயக்கம் பெருசாக வளருது, பார்லிமெண்ட் அட்டாக்லேருந்து பல இது பண்ணுறாங்க அப்படின்னு இந்தியா போய் சொல்லும் பொழுது உலக நாடுகள்லேருந்து அதை வந்து பெருசாக கண்டுக்கல. குறிப்பாக பிரிட்டன்லாம் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பிரிட்டனில் ஒரு தாக்குதல் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவனை உலக தீவிரவாதின்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் அவனை வந்து பிடிக்கிறதுக்கு எல்லா இதுவும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கேப்பில் தான், இந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் இந்த தாக்குதல் நடக்குது. யார் பண்ணான்னா ஜெய்ஷே முகமதுன்னு தெரியுது. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடி தீர்வு, நீண்ட கால தீர்வு 2 இருக்குல்ல. அடித்த உடனே ஒன்று காமிச்சிடணும்ல. உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போகுது உள்ளக. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் எப்படி நடக்கும், என்ன ஏதுன்றதெல்லாம் பல படங்கள், வெப்சீரிஸ்லாம் வந்துருக்குது. உரி படம் முன்னெல்லாம் கூட உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடத்துவாங்கன்றதில் உரியில் நல்லா பார்க்கலாம். அதில் அஜித் அவள் கேரக்டர் மாதிரியே ஒருத்தர் வருவார். அப்போ என்ன பண்ணுவாங்க எப்படின்றத துரந்தர விட்டீங்க படமாங்க. அது சும்மா உருட்டுவாங்க. அது சினிமா படங்க, அது கமர்ஷியல். எந்த RAW ஆளும் அப்படி பண்ண மாட்டான். நீங்கள் அப்படி RAW கரெக்டாக பார்க்கணுன்னா நீங்கள் ஃபேமிலி மேன் பார்க்கலாம். வெப்சீரிஸ் அவங்க தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. என்ன பீஸ்ட்டு படமா அது? சார் நான் ராஸ் சார் இதாங்க அஷ்டிங்கன்னு கொடுக்குது. ரா பர்சன் எங்கேயும் தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வாசகர்களுக்காக, நம்ம நேயர்களுக்காக. ஆமாம், அடிக்கடி வாசகர்கள் வருது. பிரிண்டில் இருந்தால் நான் வந்தேன். ஒரு பெரிய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வச்சுக்கிங்க, திட்டம் போட்டு ஒரு ரா ஏஜென்ட்டு செயல்படுறாரு. அவர் அங்கேயே இருப்பார். சில இதெல்லாம் அவர் கொல்லப்படுறாரு. இதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஒரு இராணுவ வீரர் போய் பெரிய ஒரு மேஜரோ, இப்போ முகுந்து அந்த மாதிரி இறந்தால் நாடே கொண்டாடிட்டு அவருக்கு பரம்வீர் சக்ரா, இராணுவத்திலே உயர்ந்த. ஆனால் இங்கே ராவில் அந்த மாதிரி இறந்து போனீங்கன்னா ஒரே ஒரு துண்டு சீட்டு, பிரதமர் அலுவலகத்தில் அவருடைய பூட்டி அறையில் ஒரு 5-6 ரா சீஃப் இருப்பாங்க. அவருக்கு ஒரு படித்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. இவ்வளோதாங்க. அந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் அந்த துரந்தரெலாம் காமிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சாகசம், சண்டை, பயிற்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாகவே இந்த மாதிரிலாம் போய்கிட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க.
தோவல் கதை தெரியும்ல, ம். 7 வருஷம் தர்கால பிச்சைக்காரனா பிச்சைக்காரனா உட்காந்து இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க. அதனால் தகவல் பரிமாறுவாங்க. எங்கே சண்டை நடக்கணும்னோ, எந்த இடத்துல இருக்குது, எங்கெங்கே யார் யார் கூடுறாங்க, இந்த இடத்துல இவ்வளோ தீவிரவாதிகள் இருக்காங்க, இந்த மாதிரி வேலை நடக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு பரிமாற்றுவாங்க. அதை வச்சு தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும். அப்படி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் தான் இந்த அசார் முகமதுடைய தம்பி கொல்லப்படுறாப்புல. பகல்காம் தாக்குதல் நடந்த கொஞ்ச நாள்லேயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் அசார் முகமதுடைய தம்பி கொல்லப்படுறாப்புல. தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க. கடுமையான கோபம் பாகிஸ்தானுக்கெல்லாம். அவர்களை வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. ம். அறிவு வேணாம், திருட தெரிஞ்சால் ஒளிய தெரியணும்ல, ரகசியமாக வச்சுக்கலாம்ல. ஜனாதிபதி இது பாகிஸ்தான் தளபதியே வந்து அஞ்சலி செலுத்துறாரு. அப்போ இவர்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் மீடியால வந்து எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு தொடர்பு தெரியுதா? இருக்குன்றது தெரியுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சியை பார், நீ எப்படி முன்னேறணுன்றதை பார். அடுத்த வீட்டுக்காரன் நல்லாகிறானே நினச்சிருந்தா அவன் உடம்பு கெட்டு போயிடும். ஆமா. அவனுக்கு சூனியம் வைக்கணும்னு போய் மந்திரவாதிட்டு துட்டை கொடுத்தானா அவன் வருமானம் கெட்டு போயிடும். அவன் மேலே உள்ள கோவத்தில் சரக்கு அடிச்சுன்னா அவன் உடம்பு கெட்டு போயிடும். மறுநாள் வேலைக்கு போக மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? நிம்மதியாக வேலையை பார்க்கணும், நீ முன்னேற வழியை பார்க்கணும். பாகிஸ்தானு வாழ்நாள் பூரா இந்தியாவை நினச்சே இன்றைக்கி பிச்சைக்கார நாட்டில் நம்பர் 1 நாடு. பணத்துக்காக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு போயாச்சு. அதுக்கு அடிப்படை காரணமே மதவாத அரசியல். 2வது மதவாத அரசியல்லே இந்த தீவிரவாதிகள் ம். இவர்கள் கையில் இது. அதுதான் பிரச்சனை. இப்போ பலுசிஸ்தான் தனியாக போராடிட்டு இருக்குது. அப்போ அடித்த உடனே இந்த இதெல்லாம் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. ஆமாம். அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் இந்தியாவுடைய பவர் தெரிஞ்சுது. நம்முடைய டிஆர்டிஓவுடைய கண்டுபிடிப்புகள், ரஷ்யாவிலேருந்து வாங்கின அந்த S-400 இதெல்லாம். அப்போது இவர்களை அனுப்புகிற ட்ரோன்றதுலேருந்து எல்லாத்தையுமே அடித்து நாசம் பண்ணி ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு. அங்கே கடுமையான சேதம். அந்த ஏர்போர்ட்லேருந்து அடிச்சிடுறோம். கராச்சி துறைமுகத்தில் போய் அடிக்கிற மாதிரி போகிற நேரத்தில் தான் அவங்க சரண்டர் ஆகுறாங்க, முடிச்சு வைக்கிறாங்க. உடனே நம்ம சீட்டு கட்டு ராஜா இருக்கார் ட்ரம்ப்பு, நான் தான் போகிற முடிச்சு வச்சேன்னு அவர் தனியாக முடிச்சு வச்சு. அதனால் அந்த பகல்மா தாக்குதலுக்கு பதிலடியாக நாம் பழி வாங்கிவிட்டோம் என்கிற திருப்தியோட இந்த ஓராண்டை எல்லோரும் வந்து நினைவு கூறுவாங்கன்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸோ அன்பிரடிக்டபிள் சார். ஆமாம். அடுத்தனுடைய நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஆமாம். சரி சார், அப்படியே இங்கே வருவோம் சார். நேத்தியோட பிரச்சாரம்லாம் நிறைவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தரப்புலேருந்தும் இறுதி கட்டமாக வீடியோ வெளிவிட்டு பிரச்சாரத்தை முடிவு பண்ணாங்க. விஜய் அவர்களும் வந்து கடைசியாக அவரோட பிரச்சாரத்தை நந்தனத்தில் முடிச்சிருக்காரு. நல்லா ஃபயராக பேசியிருக்காரு. கடந்த பிரச்சாரத்து கூட கம்பேர் பண்ணும்போது இல்லை பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு தேர்தலில் அவருக்கு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுறீங்க. திமுக கூட ஒரு எங்கே அட்டாக் பண்ணுறாரு, ஏதோ வசனம் பேசிட்டு போகிறாரு. நேற்று நிறைய பேர் அட்டாக் பண்ணார் சார். எடப்பாடியை ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணார். பிஜேபி அட்டாக் பண்ணார். திமுக பண்ணார். பிஜேபி என்ன அட்டாக் பண்ணாருன்னா, திமுக வந்து பிஜேபி கூட தான் இருக்கு, நீங்க வேணா பாருங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். இதுக்கு பேர் அட்டாக்கா? சரி, மறைமுக கூட்டணி சார். இதை தான் அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் எங்கள் அட்டாக். அட்டாக்னா ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை வெளிப்படுத்தி பேசுறது, அதுதான் அட்டாக்ன்றது. இவர் யாரோ எங்கேயோ நவோ அப்படின்ற மாதிரி இன்னும் பிற கட்சிகள் அதிமுகன்ற பேரே சொல்ல மாட்டேங்கிறார். சொல்ல மாட்டார் அவர் அவ்வளோ பெரிய இது. அவர் அதாவது 75 ஆண்டு கலந்த பவளவலா பாப்பாவும் 55 பல்லாங்குழி பாப்பா அந்த மாதிரி சில்லுண்டித்தனமாக எவனாவது எழுதி கொடுப்பாங்க வயசு பசங்க, அதை எழுதிட்டு வந்து இங்கே பேசுறது. இதுக்கு தான் லாய்க்கு. அப்போ இவர் பேசுறதுடைய அடிப்படையில் பல விஷயங்களை எனக்கு என்னென்னு நாள் போச்சின்னொன்னே எனக்கு என்னென்னு பேசுகிறாரு. நான் பயந்தாங்கொல்லியா, நான் பயந்து ஓடினேனா, 7 மாதம் கழித்து வந்தேனா, 70 நாள் கழித்து வந்தேனா அப்படின்னு. 70 நாள் கழிச்சு தான் வந்தீங்க, அதுதான் அவர் சொன்னார். இல்லாதையா சொன்னார். 2வது நாள் பயந்து போன. நீ வந்து எடப்பாடின்ற சேலன்ற மாவட்டத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, அதை விட்டுட்டு வெளியில் எங்கேயாவது நிற்க முடியுமா? எதுக்கு நிற்கணும்? ஒருத்தன் ஒரே தொகுதியில் பல ஆண்டு நிற்கிறது தான் பெருமைக்குரிய விஷயம். தொகுதி மாறுறது தான் பயந்தாங்கொழித்தனம். சில பேர் வசதிக்காக மாறுவாங்க. பல தலைவர்கள் மாறி நின்றுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்த தொகுதின்னு எதுவும் அவங்க யோசிக்கல. அவர் அந்த இதில் அவர் அந்த பாரம்பரியத்தோடு இருக்கார், நிற்கிறாரு. இதில் என்ன பயந்தாங்கொழித்தனம் வருது? வெளியே வர முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளியே வந்தீங்களா? வெளியே வராதவன்ற பேர் வாங்கினவர் இவர். இன்னொன்று, ஒரு நன்றி கட்டுத்தனமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு. கரூர் சம்பவத்தில் நீங்கள் பயந்து ஓடினப்போ, நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது, அன்று இரவே ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஒருத்தர் அழுவுறதும், ஒருத்தர் கை கட்டி தலையை குனிஞ்சு நிற்கிறதும், முதலமைச்சர் 2 மணிக்கு சஸ்பெண்ட் ஃப்ளைட்டில் வந்து அங்கே பேட்டி கொடுக்குறதும்,
பெரும் மனதோட பெருந்தன்மையோட துபாயிலேருந்து இங்கே வந்து அந்த மக்களுக்காக சின்னவர் பேசுனதும், மறுபடியும் அதே பெருந்தன்மையோட துபாய் கிளம்பி போனதும் நடந்தது. அப்போ அந்த இரவு முழுவதுமே ஒரு பெரிய இதை உருவாக்கிட்டாங்க. பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. கொலகாரன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நான் அங்கே தான் இருந்தேன் அந்த டைமில், போலீஸ் சொன்ன டைமில் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். போலீஸ் சொன்ன டைம்னா விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தப்ப அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, சொன்ன டைமுக்கு வரலன்னு சொல்கிறாங்கல்ல. அதை விடுங்க, அது 2வது சப்ஜெக்ட் வர்றேங்க. நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க? நான் சொன்ன சம்பவம் நடந்த பிறகு இவருடைய தைரியத்தை சொல்கிறேன். அப்போ இரவு முழுதும் இவரை பெரிய கொலகாரன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் விட்டா போதும்னு வண்டியில் ஏறி ஏர்போர்ட்டை நோக்கி ஓடுறாரு. அதுக்கு முன்னாடி கரூர் எல்லையில் நின்று நாங்கள் பேசினோம்னு சங்கத்தை கலைக்கிறத பற்றி பேசணும்னு ஆதவர்ஜுனாவை சொல்லியிருந்தார். அவருக்கா? ஆமாம். அப்போ சங்கத்தை கலைக்கிறாங்க. எப்படி கலைக்கிறாங்க? நீ எங்கேயாவது ஓடு. அவர் நாமக்கல்லில் போய் ஒழிஞ்சிட்டார். 15 நாள் தலைமறை. ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் 15 நாள் தலைமறைவானது அங்கே தான். இன்னொருத்தர் டெல்லிக்கு போயிட்டார், ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டார். இவர் பனையூர் வந்துட்டார். பனையூரில் 30 நாள் அமைதி புரட்சி பண்ணியிருந்தார், அவங்க பாணியில் சொல்லணும்னா. அப்போ இந்த இதெல்லாம் நடந்த உடனே இவர் குறைந்தபட்சம் திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். கனத்த இதயத்தோடு போகிறேன், என்னுடைய மக்கள், என்னுடைய சொந்தங்கள், ஒவ்வொரு வீட்டும் என்னுடைய சொந்தங்கள், அவர்கள் எல்லோரும் இந்த விவகாரம் உயிரிழந்தது என்னால் தாங்க முடியல, இதுக்கு அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பு, சரியான பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கல, நான் திரும்ப வருவேன், இந்த மக்களுக்காக வருவேன் அப்படி இப்படின்னு எதாவது பேசிட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம். கனத்த இது உடைந்த இதயத்தோடு போகிறான் அப்படின்னு. சரி, இங்கே பேட்டி கொடுக்க முடியல, டைம் இருக்குது, சென்னை ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துடலாம். ஆனால் இவர் எப்படி போனார்? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பின்னங்கால்கள் பெடலில் அடிக்க ஓடினான் அப்படின்வாங்க. இந்த கால் பின்னாடி அடிக்கிற அளவுக்கு ஸ்பீடாக ஓடினாங்க. அப்புறம் அந்த போரில் புறமுதுகிட்டு ஓடினான்னு சொல்லுவாங்க. முதுகு காட்டு ஓடுறது. அன்றைக்கி அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு ஏர்போர்ட்டில் ஓடும் போது அந்த விஷுவல் காமிப்பாங்க, பார்த்தீங்களா? நடந்தா போவார், குடு குடு குடுன்னு ஓடுவார். இங்கே எல்லா ரிப்போர்ட்டரும் கத்திக்கிட்டு இருப்போம். இவர் வந்து தைரியத்தை பற்றி பேசுகிறார். ஒரு பிரச்சனை நடக்குது, நின்று அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒரு இது கிடையாது. பேட்டி கொடுக்க கூட இவருக்கு இது கிடையாது. இதை விட இன்னொரு காமெடி சொல்கிறேன். தைரியத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு 2.5 ஆண்டு காலமாக, 2.5 ஆண்டுக்கு மேலே இருக்கும்ல, இருக்கும், ஒரு தடவை கூட பத்திரிகையாளர்களை பார்க்காத ஒரே தலைவர் இவர் தான். பத்திரிகையாளர்களை போனால் அது ஏர்போர்ட்டில் இறங்கினா அங்கே இப்படி சந்திச்சுட்டு இருக்கிற ஆள் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, எல்லா தலைவர்களும். இதில் இவர் மட்டும்தான் அந்த பயந்தாங்குழித்தனத்தை வச்சுக்கிட்டு இவர் அடுத்தவங்கள தைரிய விளக்கு. இன்னொன்று, எடப்பாடியை விட்டு வெளியில் வந்து ஏன் போட்டியிட பயமான்னு கேட்குறாரு. நீங்கள் ஏங்க 2 தொகுதியில் போட்டிடுறீங்க? ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டியதானே? பயம் தானே, பயத்தோட வெளிப்பாடு தானே, தோற்றுருவோம். இவர் வந்து தைரியத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு இவர் ஓடினாருன்னு சொன்னோம்ல, ஆமாம், இவரை பெரிய கொலகார ரேஞ்ச் ஆக்கிட்டாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க, இவங்க டீமே பயந்துடுச்சு. ஒருத்தர் 15 நாள் தலைமறைவாக இருக்காருன்னா எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க. 2வது, ஜனங்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குறாங்க, இவர் தான் காரணம், இந்த மாதிரி பண்ணிட்டார் அந்த ஆள் அப்படின்ற அளவுக்கு கருத்தை உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மறுநாள் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, எஃப்ஐஆர் போட்டு அந்த ஜனங்களுடைய கோபம் வரும்போது அந்த அரெஸ்ட்டுன்றப்போ ஜனங்க ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி முதல்ல கருத்தை உருவாக்கிட்டு நாய் அடிக்கணுன்னா கூட நியாயம் கற்பிச்சு அடிக்கணும்னு. அந்த நேரத்தில் தான் காலையில் இவர் எடப்பாடி வந்து பேட்டி கொடுக்க வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இவரும் அடிப்பார், இவர் பங்குக்குன்னு. அடிச்சிருந்தால் பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அவர் அப்படியே திருப்பி விட்டார் மேட்ரை. என்ன அவரை போய் அவரே இப்போ அவங்க தொண்டர்கள் இறந்து போன இதில் இருப்பார், அவரை போய் எப்படி குற்றம் சொல்லிட்டு இருப்பீங்க? அவர் வந்து அரசியல்வாதிகள் இல்லை, அரசுக்கும் காவல்துறைக்கும் இதில் பொறுப்பு இல்லையா? அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. பொதுவாக விஜய் போன்றவர்கள் அந்த நேரத்தை இதெல்லாம் கடைப்பிடிச்சி கரெக்டாக வரணும், அரசும் இதற்கான உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு முடித்தோன்னா அந்த மேட்ரை அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு. அப்போ உங்களை காப்பாற்றி விட்டது இதே எடப்பாடியா மற்றும் சிலர் மற்றும் பலர் கட்சி. மத்தியானம் அண்ணாமலை வந்து, உங்களுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியுமா போலீஸுக்கு? என்ன பண்ணீங்க? க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியல. 2வது, அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ கும்பல் கூடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் அவங்க சீனியர்கிட்ட பேசுனீங்க? எவ்வளோ போலீஸு இப்போ அங்கே லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்லாம் ஒரு அடுக்கடுக்காக கேள்வி வச்சோன்னா விஜய்க்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு அவகாசம் கிடச்சிது. அதற்கு பிறகு இவருடைய தைரியம் எப்படின்னா, இவர் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு
பயந்து போய் எனக்கு விசாரணை வேணும்னு கேட்டதெல்லாம். இவர் வந்து இன்றைக்கி தைரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொன்னார், என்னது டைமுக்கு நான் வந்தேன். டைமுக்கு நான் வந்து அங்கே தான் இருக்கு. என்றைக்குமே பேட்டி கொடுக்காத புஷி ஆனந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு கொடுக்குறாரு. என்றைக்குமே பேட்டி கொடுக்காத விஜய் ஒரு நாள் பேட்டி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட்டில் நான் மதுரைக்கு போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி புஷி ஆனந்த் பேட்டி கொடுக்குறாரு. 12:30 மணிக்கு கரூருக்கு வருவார் விஜய் அப்படின்னு கொடுக்குறாரு. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்துட்டாருன்னா 12:30 மணிக்கு வர்றாருன்னு காத்து கிடந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் காலையிலேருந்தே வந்து சேர்ந்துட்டாங்க. 4 மணிக்கு ஒரு கும்பல் வருது. இவர் வரும்போது ஒரு கும்பல் கூப்பிட்டு வர்றாரு. எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும்னு போலீஸ் வேறு எச்சரிக்கை கொடுக்குது, நீ உள்ளே வராதீங்க அப்படின்னு. அதெல்லாம் மீறி தானே இவர் உள்ளே வந்தார். அப்புறம் என்ன இன்றைக்கி நான் சம்பவத்துக்கு காரணம் இல்லாததுன்னு பேசுறது. அதாவது இந்த விஷயத்தில் வந்து விஜய் ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல சார். ஆமாம், அதற்கு காரணம் அவங்களுடைய பயந்தாங்கொழித்தனம். இவர்கள் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் இன்னொன்று, விஜய்க்கு அது ஒரு ஃபார்வேர்டாக போச்சு. அவர் மேலே ஜனங்கள் இறக்கம் வந்துச்சு. ஏன்னா திட்டவன் யாருன்னு பார்ப்பாங்கல்ல, அதனால் அது அப்படி மாறிச்சு. ஆனாலும் இன்றைக்கி வந்துட்டு காப்பாற்றணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சட்டசபையில் முதல்வர் பெரிய அறிக்கை வைக்கிறார் இந்த சம்பவம் சம்மந்தமாக. முழுவதும் விஜயை தான் குற்றம் சாட்டி அந்த அறிக்கை இருக்குது. முதல்வரை குற்றம் சாட்டி பேசுகிறாரு, சபையில் பதிவாகுது. அன்றைக்கி இவருக்காக சண்டை போட்டது இதே மற்றும் பலர் கட்சியை சேர்ந்த பயந்தாங்கொல்லி 10 தோல்வி பழனிசாமி. கரெக்டாக அப்படி தானே சொன்னார் அவர்? 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல சார். 10 தோல்வி நபரா சொன்னார். 10 தோல்வினார். 10 தோல்வினார். அது யாருடைய வார்த்தை? 10 வாட்டி தோத்து போனார். டிஎம்கேவுடைய வார்த்தை. அப்போ இவர் அதுலேயும் தன்னை ரிப்ளிகான்னு காமிக்கிறார். அன்றைக்கி அந்த சண்டை போட்டு வெளியில் வந்து அந்த உள்ளே பேச உள்ள வெளிநடப்பு செய்யிட்டு வெளில வந்து பத்திரிகையாளர்கிட்டையும் இவருக்கு ஆதரவாக பேசி பதிவு பண்ணது இதே மற்றும் பலர் கட்சியை சேர்ந்த 10 தோல்வி பழனிசாமி. அப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு காப்பாற்றி எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அன்றைக்கி சரி, இன்னொன்று இவருடைய தைரியம் பாருங்கள். அன்றைக்கி முதல்வர் சட்டசபையில் பேசும் பொழுது அதை எதிர்த்து அறிக்கை ஒன்றுமா வேணாவா? அடுத்த 10வது நிமிஷம் அறிக்கை வரணுமா வேணாவா? முதல்வர் அவர்களே, சம்பவத்துக்கு நீங்களாம் பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? நான் பொதுக்கூட்டம் தானே பேச வந்தேன். இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்தீங்க, நாங்கள் கேட்ட இடம் எது, நீங்கள் கொடுத்த இடம் எது? வேண்டுமென்றே ஒரு நெரிசலை உருவாக்கி ஜனங்கள் வெளியேற முடியாத அளவுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு என் மேலே குற்றம் சாட்டுறீங்க. இதை இப்போ முதல்வர் வந்து சட்டசபையில் எப்படி கூறலாம்? இப்போ கொடுக்கணுமா வேணாவா? நீங்கள் தானே பாதிக்கப்படுறவங்க. கொடுத்தீங்களா? தைரியம் இருந்ததா? இவர் வந்து தைரியத்தை பற்றி பேசுகிறார். அதனால் எல்லாமே இதுதான். சரி சார், அந்த திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கும் சொன்னார். டிஎம்கே விசஸ் டிவிகே இருமுனை போட்டி தான். திமுக மற்றும் பலர் இந்த தோல்வியில் வந்து தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது கூடவே பாஜக கூட டிஎம்கே வந்து கனெக்ஷனில் இருக்குது. மம்தா பானர்ஜி கூட சொன்னாங்க, பேரை குறிப்பிட்டு கூட சொன்னாங்க அப்படின்னாரு. அதாவது கடைசி நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நான் பாஜகவோட பீம் டீம் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் கொண்டு போடுவாங்கள்ல, அது இல்லைன்றதுக்காக அவர் சில பதிவுகளை போகிறதுக்காக அந்த மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் தேர்தலுடைய நடைமுறைகள் தானே. தேர்தலுடைய சார், இந்த தேர்தலை பொறுத்தவரை விசில் சத்தம் எந்த அளவுக்கு சார் கேட்குது? கருத்து கணிப்புன்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது. இல்லை, அந்த பரவலாக சொல்கிறேன். இல்லை, பரவலான்னா நம்ம எந்தையும் வந்து இதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் எதை பதிவு பண்ணாலும் அது வந்து அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் சாதகமாக போகும். அதனால் கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது. தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. அரசியல் சூழ்நிலைகள் இந்த தேர்தலில் எல்லோரும் பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. அதிக அளவில் கிட்டத்தட்ட 16,50,000 புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறாங்க. அதனால் அந்த வாக்குப்பதிவுன்றது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். யாரும் கணிக்க முடியாத தேர்தலாக இருக்கிறது. ஏதோ கணிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கணிப்பு கூட கரெக்டான்ற ஒரு தயக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த தேர்தல் இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வித்தியாசமான தேர்தல். புதுச்சேரி மாதிரியே இந்த தேர்தலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எஸ்ஐஆரில் இதுக்கு முன்னாடி 72% பதிவாகும், அதில் 28% பதிவாகாது. இந்த எஸ்ஐஆரில் வந்து 100% வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு 22% நம்ம 24% மேலே கட்டாச்சு. அதில் 15% இறந்து போனவர்கள் டபுள் என்ட்ரி இந்த மாதிரி 15% கட்டாச்சு. அது வந்து அதில் வந்து டபுள் என்ட்ரி இறந்து போனவர்கள் இதுன்னு. அப்போ 28ல் 15 கழிச்சிங்கன்னா 13 தான் வாக்களிக்காத ஆட்கள், அதாவது இருந்தும் வாக்களிக்காதவர்கள்.
அந்த 13 இப்போ இருக்கிற அரசியலில் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தொற்றி இருக்குது. ம். 2வது எஸ்ஐஆர் அந்த 13 பேரையும் தான் அணுகியிருக்குது. ம். தீவிர வாக்கு திருத்த பண்ணினா எல்லார்ட்டையும் போய் தான் பண்ணியிருக்காங்க. அந்த 28ல் இந்த 15 கழிச்சா 13% 13% வாக்களிக்காதவர்கள் அவர்களும் எஸ்ஐஆர் அவர்களையும் தடவை ரீச் பண்ணியிருக்குது. ஏதோ வீட்டில் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க அட்டையாவது எடுத்துகிட்டு வந்து தன் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள். அப்போ சேர்த்திங்கன்னா கன்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 72 13 85 85 தான் நீ 100% ஆக்கணும். கரெக்டா? இந்த 100%ல் 72ன்றது பார்த்தீங்கன்னா 80%க்கு மேலே இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த தடவை ஒரு 80% பதிவாகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா புது வாக்காளர்கள் 16,50,000 சில்லற. இவங்க எல்லோருமே ரொம்ப ஆர்வத்தோடு வாக்களிப்பார்கள் இந்த தடவை அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தடவை வாக்குப்பதிவு எண்ணிக்கை அந்த சதவீதம் கூடும். ஏன்னா 1 எஸ்ஐஆர், 2 புது வாக்காளர்கள், அந்த அரசியல் மாற்றங்கள், இது எல்லாம் வந்து வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்றது. சரி சார், இப்போ நாளைக்கு தேர்தல், புது வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன? நாளைக்கு தேர்தலில் வாக்களிக்க போகிறவங்க என்னென்னலாம் பண்ணணும்? புது வாக்காளர்கள் மட்டும் இல்லை, பழைய வாக்காளர்கள் அப்படிதான் இருந்தான். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வீட்டில் இருந்த அந்த ஓட்டர் ஐடி எடுத்து தூசி தட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நம்ம தான் ஓட்டர் ஐடி வச்சுக்கிறோமே, நமக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு. ஓட்டர் ஐடி வச்சுக்கிறவங்களாம் ஓட்டு இல்லை, தாடி வச்சவங்களாம் கார்ல் மார்க்ஸ் இல்லை, பங்கு விட்டவங்களாம் ஏசுநாதர் இல்லை. நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஓட்டர் ஐடி உங்கள் வாக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த எபிக் நம்பர் இருக்குது. அந்த எபிக் நம்பரை வச்சு நான் நடுவில் வரைவு வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அப்போல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் போய் மண்டல அலுவலகம் போக தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன்லேயே உங்களுக்கு இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுடைய ஆப் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்களிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஓட்டர் ஐடி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ஐடி, ஆதார், பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, அந்த பேன் கார்டு, ஏதாவது ஒன்று, கவர்மெண்ட்டு கொடுத்த ஐடி கார்டு ஏதாவது, இல்லாட்டி ஊனமுற்றோர்னா ஊனமுற்றோருக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அது. இந்த மாதிரி பல வகையான ஆவணங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று, ஆதார், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியை நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இசிஐ நெட்டு அப்படின்னு ஒரு ஆப்பு, அதில் சர்ச் ஃபார் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். 1 2 3வது இது ரைட் சைடில், அதில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் இந்த இடத்துல உங்கள் இதில் ஏற்கனவே ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. இப்போ என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த எபிக் நம்பர், அதில் 3 எழுத்து முதல்ல ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ எனக்கு யூஆர்டின்னு இருக்குது, சில பேருக்கு ஏதாவது ஒரு 3 எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் 2 4 6 7 எண்கள், நம்பர்ஸ். ஆமாம், நம்பர்ஸ். அதை வந்து எடுத்து பதிவு பண்ணி சர்ச்சுன்னு போட்டால் அப்போ ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுடைய பேர், விலாசம், மற்ற டீட்டெயிலு அதோடு சேர்த்து எந்த வாக்குச்சாவடி, எந்த பாகம் எண்ணு, வாக்குச்சாவடி எண்ணு. பாகம்ன்றது தனி ஒரு ஏரியா. நீங்கள் தெருவில் ஒரு 1000 பேர் இருக்கீங்கன்னா அது ஒரு பாகமாக பிரிச்சுருப்பாங்க. அதில் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட போகிறீங்க அந்த ஸ்கூல் பேர், அப்புறம் வாக்குச்சாவடி எண், அதுக்குள்ளே பல இது இருக்கும். அதில் வாக்குச்சாவடி எண் ப்ளஸ் உங்களுடைய ரோல் நம்பர் ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் இன்னும் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அங்கே காமிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் அங்கே உள்ள வாக்குச்சாவடி போகிறதுக்கு முன்னாடி 2 சைடில் கட்சிக்காரர்கள் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம். அவங்கள்ட்ட போய் இதை காண்பிச்சா, உங்கள் நம்பரை காமிச்சா அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று எழுதி கொடுத்துருவாங்க. அதில் வாக்குச்சாவடி நம்பர் கிளியராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் வரிசையில் நின்று, செல்ஃபோனை எடுத்துகிட்டு போக வேண்டாம் கூடிய வரைக்கும். ஏன்னா செல்ஃபோன் உள்ள அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, வாக்களிப்பதை ஃபோட்டோ கிட்ட அந்த ரீல்ஸ் போடுறவர்கள்லாம் நான் சொல்லிக்கிறது வச்சுக்கிட்டு வாக்களிக்கிறோம்னு காமிச்சிட்டு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் சட்டப்படி குற்றம். அந்த மைய காமிப்பாங்க, சட்டப்படி குற்றம். அதனால் வாக்களிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அது எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது, உள்ளக்கு எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனாக்க செல்ஃபோன் அனுமதி இல்லை. அதுமாரி ரகசியமாக எடுத்துகிட்டு போய் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. தப்பு, அது சட்டப்படி குற்றம்.
சமூக வலைதளங்களை கண்காணிக்கிறாங்க. அப்போ அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் போனீங்கன்னா வீட்டு பக்கத்தில் தானே இருக்க போகுது. எடுத்துகிட்டு போகாமல் இல்லாட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலும் அங்கே சைலண்ட்ல போட்டோ இல்லை அங்கே token தனியாக போட்டோ. செல்ஃபோன் வாங்கி வைக்கிறதுன்னு ஆள் இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம். அப்போ இது ஒன்று. உள்ளே போனோன்னா நீங்கள் உங்களுடைய நம்பரை சொன்னீங்கன்னா அவர் அந்த பட்டியலை பார்த்துட்டு எதிரில் இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு சொல்லுவார். செந்தில்குமார் நம்பர் இது, உங்கள் வரிசை என சொல்லுவார், ஆமா. உங்கள் பேர் சொல்லுவார், ஏஜ் இருந்தது சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த இதில் குறிச்சிக்குவாங்க. குறிச்சிட்டு அவங்களும் பார்ப்பாங்க, தெரியும்ல செந்தில்குமார் அந்த ஏரியாவில் இருக்கிறாரா இல்லையான்னு. ஆமா. அப்போ அதை யாரும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் உங்கள் ஓட்டர் ஐடியை வாங்கி பார்த்துட்டு, அவர் ஓட்டர் ஐடின்னு இல்லை எனி ஐடி பார்த்துட்டு அவர் அங்கே ஒரு என்ட்ரி போட்டு கையெழுத்து போட சொல்லுவார். அதில் கையெழுத்து போட்டோன்னா போய் விரலை வச்சிங்கன்னா இடது பக்க விரலில் உங்களுக்கு மை வைப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கும், உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு. அந்த எண்ணு கூட உங்களுக்கு வாக்காளர்கள் இப்போலாம் போட்டுறாங்க, இத்தனாவது நம்பரில் இருக்குதுன்னு. இல்லைன்னாலும் பொறுமையாக வாக்களிக்கிற எந்த சின்னம்னு பார்த்து அந்த சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை அழுத்தணும். ஒரு பீப் சவுண்ட் வரும், அழுத்தணுன்னா நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டிங்கன்னு பக்கத்தில் சின்னதாக விவிபேட் இருக்கும். அதில் ஒரு சின்ன உள்ள ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன பேப்பர் வரும். நீங்கள் போட்டது கரெக்ட். நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டிங்கன்னா சின்ன பேப்பர் காமிச்சிட்டு அது உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம். அவ்வளோதான், வாக்களித்தீர்கள், வாக்களிப்பு முடிஞ்சிச்சு. இதில் செய்யக்கூடாதவை என்னென்னா, அங்கே நின்றுட்டு யாருக்காவது வாக்கு சேகரிக்கிறது, கை காமிக்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது, இல்லை யாரையாவது திட்டுறது, இல்லைன்னு வேறு யாருடைய ஓட்டையாவது திரும்ப போய் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் சட்டப்படி குற்றம். அது கைது, சிறையெல்லாம் இருக்குது. அதனால் இது எதுவும் செய்யாமல் நம்ம வாக்கை நாம் வாக்களிப்போம். வாக்குக்கு பணம் வாங்குவதை தவிர்ப்போம். நம்ம வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்குறவங்களாம் கொடுக்குறாங்க. ஜனங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யார் வேணால் கொடுத்துக்கணும், யார் வேணால் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு அவங்க யாருக்கு போடணும் தீர்மானித்து நடக்கிறதும் நடக்குது. அதனால் கொஞ்சம் காலத்தில் ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறவங்கள கடுப்பாயிடுவாங்க. அட போடா, என்ன கொடுத்தாலும் அவங்க தீர்மானித்து தான் போடுறான் அப்படின்னு. ஜனங்க இப்போ அந்தளவுக்கு உஷாராயிட்டாங்க. நீ கொடுக்குறியான்னு. இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி போயிட்டாங்கன்னா, பாளையங்கோட்டையில் ஊர்வலமாக போய்க்குதுங்க வாக்காளருங்க, எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு. அந்த அளவுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குவது எங்களுக்கு உரிமை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கும் போகுது, இந்த அளவுக்கும் போகுது. அந்த அளவுக்கு போகுது. அதனால் இதுதான் வாக்காளர்களுடைய ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏதாவது ஒரு ஐடி கார்டு, குறிப்பாக ஆதார் இருக்கணும் எல்லாத்தையுமே, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இல்லை எங்கள் கம்பெனியில் ஒரு ஐடி கார்டு கொடுத்துக்குறாங்க, அதெல்லாம் செல்லாது. அதிலே என் பேர் எல்லாம் போட்டுக்குதுன்னு, ஏன்னா அதெல்லாம் செல்லாது. எதுவுமே இல்லைன்னா பாஸ்போர்ட் இருந்தால், இல்லை பாஸ்புக் இருக்குங்களா, பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோ ஓட்டுனது, அதை எடுத்துகிட்டு போகலாம். அதனால் ஓட்டர் ஐடி தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் ஓட்டர் ஐடி இந்த எஸ்ஐஆர் மூலியமாக இருக்கும். அதில் இன்னும் சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, பழைய ஓட்டர் ஐடி இருக்குது வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேமினேஷன் அது செல்லுமாங்க. செல்லும், அதையும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த எபிக் நம்பர் எந்த காலத்துலேயும் மாறாது. தொகுதி இகுதி மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் மாறுமே தவிர பெரும்பாலும் மாறாது. அதனால் அந்த எபிக் நம்பர் வச்சு பண்ணுறது ஈஸி. இதுதான் வாக்காளர்களுக்கான இது. காலைல 7லேருந்து 6க்குள்ளே கரெக்டான உங்கள் நேரத்தில் ஆமாம் போய் உங்களுடைய வாக்கை முறையாக செலுத்துறதை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். வாக்களிப்பது நம்மளுடைய ஜனநாயக கடமை. நம்ம கடமையை நம்ம விடணும். ஒவ்வொரு வாக்கும் தான் ஒவ்வொருத்தருடைய இதை தீர்மானிக்கும். சிறுதுளி தான் பெருவெல்லம். தவறாமல் வாக்களிப்போம். சரி சார், அப்படியே தாவேக்கா பார்த்தோம். இப்போ டிஎம்கே சைட்லேருந்தும் சரி, அதிமுக சைட்லேருந்தும் சரி, இறுதிக்கட்ட ஒரு காணொலி வெளியிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் காலையிலே விட்டுட்டாங்க, நிறையா சொல்லியிருந்தார். அதில் எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோ? இந்த நாட்டுக்கு யார் தேவை, அவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. மக்களும் தான் முடிவு பண்ணிப்பாங்க யாருக்கு தேவை. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. யார் சொன்னா? ஸ்டாலின் தான் சொன்னார். அவரே சொல்லிட்டாரா? அவரே சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். 2 தலைவர்களும் பேசியிருக்காங்க. அவர்களுடைய பண்ணியிருக்காங்க. கடைசி நேர ஆயுதமாக சில அஸ்திரங்களை எடப்பாடி பழனிசாமி வீசியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியை தாண்டி அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு 6 மணிக்கு மேலே தான் பண்ணக்கூடாது. இன்றும் சரி, நாளை தேர்தல் இது முடிச்ச அப்புறம் சரி, எந்தவித கருத்து கணிப்பும் மற்ற விஷயங்களும் பண்ணக்கூடாது. எக்ஸிட் போல் எடுத்தாலும் 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இங்கே காங்கிரஸ் நிற்கிது, பிஜேபி நிற்கிதுன்னா இந்த முடிவு அறிவிக்கிறது கூட அங்கே தேர்தலுடைய வாக்காளர்களுடைய மனநிலையை பாதிக்கலாம், மாற்றும் அப்படின்றதுனால எல்லா தேர்தலும் முடிந்த பிறகு
எக்ஸிட் போல வெளியிடலாம். அன்னைக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்றா வரும்னு நினைக்கிறேன். 29 ஆமாம். அதனால் இந்த மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட சமூக வலைதளங்களை பார்த்து பயன்படுத்துங்க. இவருக்கு வாக்கு, அவருக்கு வாக்கு அப்படின்னு கேட்குறதோ, இல்லாட்டி இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, இவ்வளோ சீட்டு வாங்குவாங்க, இத்தனை தொகுதிகள் இவங்க ஜெயிப்பாங்கன்னு பதிவு பண்ணுறதோ, இல்லை வேற சட்டப்படி குற்றம். சட்டப்படி குற்றம். குற்றம். வாக்கு அப்போ அது வந்து குற்றம். அதனால் அதே மாதிரி எக்ஸிட் போல், அதாவது எலெக்ஷனில் முடிஞ்ச உடனே நாங்களாம் எனக்கு இப்படி தெரியுது அப்படி தெரியுதுன்னு சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவிடுறதும் தவறாக அமையும். அதனால் பார்த்து பதமாக நடந்துக்குங்க. வாக்களிப்பதை தவிர்க்காமல் வாக்களிப்பது ரொம்ப முக்கியம். சரி, ஈரான் யூஎஸ் வார் வந்து எந்த நிலைமையில இருக்குது? நம்ம கூட ரொம்ப நாள் ஆச்சு பேசி, வாசகர்கள்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க, நேயர்கள்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒரு படத்தில் ஒருத்தர் சண்டை போட்டுனே இருப்பான், ஒரு தலையில் கை வச்சுனே இருப்பான். ஆமாம். அவன் வந்து கையடியான்னுவான். கையெடுத்தால் முடியாதியா, நான் தான் யாராவது கை வச்சா தான் கையெடுக்க முடியும், இதுனே பெரிய விஷயம், இனி அடியா நான் வைக்கிறேன்னு வடிவேல் கையை வச்சுருவாப்புல. அதுக்கப்புறம் கையே எடுக்க முடியாது. அந்த கை வச்ச வடிவேல் மாதிரி ஆயிட்டாப்புல ட்ரம்ப்பு. அந்த அந்த ஆள் கடிக்க வருவானே, அந்த மாதிரி ஈரான் மாறிடுச்சு. 2 நாளில் வார் முடியும், 3 நாளில் வார் முடியும். அதான் ஈரானே முடிச்சு விட்றலாம், அந்த கொமேனியை கொண்டுட்டா இந்த சதாம் ஹுசேன் இது பண்ண மாதிரி ரொம்ப எளிது அப்படின்னு. ஆனால் பூகோள ரீதியாக ஈரான் வந்து அந்த சைடு மேலே எல்லாமே ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அது இதுன்னு பெரிய ஒரு எல்லை. அந்த வழியாக இவங்க எதுவும் உள்ளே வர முடியாது. இந்த சைடு கடல் எல்லைக்காக போகலான்னா குறுகிய அந்த இது வளைகுடா, அப்போது உங்களுக்கு அரபிக்கடல் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ளே போய் ஆர்மோஸ் எல்லாம் தாண்டிலாம் உள்ள வார்ஷிப் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் அந்த கர்கம் வந்து தப்பிக்குது. கர்கு மேலே கண் இருந்தாலும் கர்கு தப்பிக்கிறது காரணம் அதுதான். அந்த ஓரத்தில் இஸ்ரேல் இருக்குது. அது ஒரு சின்ன நாடு. அவங்க வந்து அவங்களும் நிலம் வழியாக வர முடியாது. வந்தால் இவருடைய பெரும் படை இருக்கிறது. டேங்க்லாம் அதிகம் இவங்களுக்கு ஈரான்கிட்ட இருக்குது. அதனால் வான்வெளி தாக்குதல் தான் அவங்களும் நடத்துனாங்க, இவங்களாம் வான்வெளி தாக்குதல் நடத்துனாங்க. ஆனால் ஆரம்பித்த உடனே பெரும் சேதம் தான் ஈரானுக்கு. பெரிய இந்த பாம்பர் அப்படின்ற மாதிரி இந்த குண்டெல்லாம் போட்டு தான் இவரை காலி பண்ணாங்க, கொமேனியா. அந்த வேலைலாம் பண்ணாங்க. இவங்கள அடித்தாங்க, அவங்கள அடித்தாங்க, எண்ணெய் வயலில் அடித்தாங்க, அவங்க திருப்பி அடித்தாங்க. ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பேஸ் வச்சு உதவி பண்ண, அவனுக்கு அமெரிக்கா உதவி பண்ண எல்லாரையும் போட்டு அடித்தாங்க. அவங்க கதறினாங்க. அப்புறம் உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனாலும் வந்து இஸ்ரேலுடைய இது நிற்கல. இஸ்ரேலை வந்து இவங்க திருப்பி அடித்தாங்க. டெல் அவிவ் வரலாறு காணாத தாக்குதலை சந்திச்சது. இஸ்ரேலு இன்றைக்கி கிட்டத்தட்ட அடி வாங்கி கை கால் உடஞ்சி நிற்கிற மாதிரி கதை தான். அமெரிக்கா உள்ளே இறங்கி அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலை. இன்னொன்று, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவர்களுடைய வான்வெளி தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. அந்த பேலஸ்டிக் இது, அந்த ஃபத்தா அந்த 3 மடங்கு ஒளியுடைய வேகமாக போகக்கூடிய அந்த சூப்பர் சோனிக்கு அந்த மிசைல், இதெல்லாம் வந்து அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, இவருடைய ட்ரோனு வந்து ரொம்ப கம்மி விலையில் சாரியாக ட்ரோனு, அதை தடுக்கிறதுக்கு இவங்க பண்ண செலவு வந்து கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள இது இல்லாமல் இந்த வாரில் வந்து இவர்கள் F-35 தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் விமானம்னு சொல்லிட்டு, ஃபைட்டர் ஜெட்டுன்னு அவங்க அதையெல்லாம் ஒத்துக்கிட்ட ஒன்று தான். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டீல் தின்னுவாங்க, அதாவது கண்ணுக்கே தெரியாது அந்த விமானம். அந்த மாதிரி இது ரேடார் எதுலேயுமே சிக்காது. ஆனால் கண்ணுக்கே தெரியாத விமானத்தையும் அடிச்சிட்டாங்க, கண்ணுக்கே தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்புறம் F-15, அதுக்கப்புறம் அந்த விமானத்தை எரிபொருள் நிரப்புறதுக்கு வர்ற விமானங்கள், அந்த செட்டு எல்லாரையும் அடித்து காலி பண்ணாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மிசைல் இது ஒரு ட்ரோன் ஒன்று அடித்தாங்க, அதோடைய விலையே 6500. அதனால் பெருத்த அளவில் அமெரிக்காவுக்கு அந்த இது நஷ்டம், வாரனால அவ்வளோ நஷ்டம். அப்புறம் அவருடைய எல்லா வார்ஷிப்பையும் அங்கே கொண்டு வந்தார். அதில் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த வார்ஷிப் தான் இருக்கிறதுலே பெருசு. அதுக்கு ஒரு நாள் அதில் 5000 பேர் இருக்கிறான், அணுசக்தியில் இயங்கக்கூடிய அது. அதோடைய செலவுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். இது இல்லாமல் ஜான் எஃப் கென்னடி, வாஷிங்டன், அது இதுன்னு பல வார்ஷிப் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாப்புல. இது எல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா செலவு வந்து இவங்களால சமாளிக்க முடியல. சாப்பாடே வந்து அதில் இருக்கிறவங்க வீடியோ அனுப்பிச்சிட்டான். ஒரு ஆள் சாப்பிட்ற உணவை 3 பேர் பகிர்ந்து சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு நடுவில் தான் இவர் வார நிறுத்துறது, பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி இவருடைய நிலைப்பாடு மாற்றிக்கிட்டாரு. சனிக்கிழமைனா வார நிறுத்துறோன்றது, பங்கு சந்தை ஏறும்.
திங்கக்கிழமை திங்கக்கிழமை வாரு கட்டுங்க. வாருன்னுவார், பங்கு சந்தை விழுந்துடும். இதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே பையன் செட் பண்ணி வச்சுக்கோப்புல. இதை வச்சு இந்த காலத்தில் இந்த வாரை வச்சு நல்லா தன்னை உயர்த்திட்டாருன்னா ட்ரம்புடைய பையன். அப்போது இவருடைய ஒவ்வொரு அறிவிப்புமே பங்கு சந்தையை சார்ந்தே இருந்ததுன்றது தான் பங்கு சந்தை நிபுணர்களுடைய இது. வரலாறு காணாத வீழ்ச்சி, பலருக்கும் பெருத்த நஷ்டம் மற்ற நாடுகளில் பங்கு சந்தையில் இருக்கவங்க. ஆனால் இவர் பையனுக்கு மட்டும் நல்ல லாபம். இதற்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று, அந்த ஆர்மோஸை இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, அங்கே உள்ளேயும் நுழைய முடியல. அந்த வார்ஷிப்லாம் அந்த அந்த வளைகுடாக்குள்ளே நுழைய முடியல, அவ்வளோ பெருசு. உள்ளே போனால் மாட்டிக்கும்னு தெரியும். தரை வழியாக எப்படியாவது நுழைய முடியுமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. சரி, விமானப்படை மூலிமா தாக்குதல் நடத்தலான்னா மெசைலை வச்சு அடிச்சிடறான் விமானத்தை. என்ன தான் பண்ணு, இருதலைக்குள்ளே எறும்பா இந்த மொட்டை தலையை மேலே கையை வச்ச வடிவேல் மாதிரி முடிச்சுன்னு இருக்காப்புல. டேய் நிறுத்திடுறா, நிறுத்திக்கலாம்டா அப்படின்னா, நீ நிறுத்திக்கோ, நான் நிறுத்த முடியாதுன்ற மாதிரி. இல்லைடா உனக்கு இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்றது. அது சீஸ்ஃபயர் டைமும் முடிஞ்சிடுச்சு இல்லை சார்? கிட்டத்தட்ட நேற்று மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த வேலை பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. புலிவாலை பிடிச்ச கதையாக போச்சு. மறுபடியும் அந்த இதை நீட்டிச்சிருக்காரு. அவன் முடியாதுன்றான் ஈரான். நாங்கள் ஒன்றும் சீஸ்ஃபயர்லாம் சொல்லலையேன்றோம். அங்கே இந்த சண்டையில் சீஸ்ஃபயர் வந்து 10 நாள் பேச்சுவார்த்தைக்கு ஈரான்லாம் ஒத்துக்கிட்டு கிளம்பும் போது தான் லெபனான் அடிக்குது இஸ்ரேல். அதில் தான் அவங்க முறிச்சிக்கிறாங்க. அடிச்சா நான் பண்ண மாட்டேன். மறுபடியும் ஒரு சண்டை நடந்துச்சு. மறுபடியும் இப்போ அவனையும் சொல்லிட்டே நிப்பாட்டுறா, டேய் அவன் வரட்டும்டா நிப்பாட்டுறான்ட்டு லெபனான் இதுவும் நின்றுட்டாங்க. ஆனாலும் ஈரான் இறங்கி வரவில்லை. இது ஒரு பெரிய இதுக்கப்புறமும் வரதுக்கு ரெடியாக இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அவங்க வந்துடுவாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் வருவாங்க. உடனே வந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஏதோ நடந்து ஒரு முடிவு வரும். ஏன்னா இதுக்கு மேலே அமெரிக்காவில் முடியாது. டேய் முடியலடா, அந்த இதற்காக அதை ஆசைப்பட சொன்ன மாதிரி டேய் அந்த மாதிரி தான் முடியலடா விட்டுடுறா அப்படின்னு. அதனால் இந்த பிரச்சனை ட்ரம்புக்கு ஒரு பெரிய தலைவலி. அங்கேயும் போராட்டம் நடக்குது, கடுமையான போராட்டங்கள் நடக்குது. கூட இருக்கிறவங்களே கட்சிக்காரங்களே வெறுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த வாடி சீமான் சொல்லுவார், பைத்தியக்கார பயல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.